வெல்கம் டு மனோவின் ஹெல்தி சமையல். ஸோ நம்மளோட கிச்சனில் நம்ம இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போகிறோம். கூட பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி வச்சு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி மில்கி மிஸ்டோட பன்னீர் தான் எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா உரித்து கழுகி ரெடியாக்கி வச்சுருக்கேன். பன்னீரை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி வச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துடலாம். நம்ம பெரட்டி வச்சுருக்க பன்னீரெல்லாம் ஒன்று ஒன்றா இது கூட சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். ஸோ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் 3 வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கிடலாம். ஒரு மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்றேன். பிரியாணி இலை ஒரு 2 பீஸ் போட்டுக்கலாம். பட்டை பார்த்திங்கன்னா நான் சின்ன துண்டாக 3 எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சின்ன ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி இதை சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுகி ரெடியாக்கி வச்சுருக்க பட்டாணி வந்து இது கூட சேர்த்துடலாம். ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடியாக்கி வச்சுருக்க பன்னீர் வந்து இது கூட சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அது கூட கொஞ்சமாக மல்லி இலை தூவி இப்போ நம்ம இறக்கிடலாம். நம்மளோட சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஆரோக்கியமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. பை பாய்.